हरियातीतरसीवर धगवारिसगुगैल हरिवायरमि परमात्मन अरुणाचलरमणन परिवारुळमुरुहानल परनान्दिडु गुहयार्ந்து அறிவாம்பிழித்திரவாய் நிசமறிவாய் அது வழியா அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கோ குறையுண்டோ குறையும் குணம் நீ அல்லா என்னே இவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே முந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே முந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே. ஆராத்யம் பரமம் ராமம் நத்வா பக்த்யா ச சத்குரும் ஞானசாரம் பிரவக்ஷ்யாமி ஸ்வாத்மனிஷ்டைக சித்தயே. Seventh verse. Shri Gururuvacha Drishyam yadetacha Jadam vikari Sarvam hyanatmaiva Mrusha vinashi Atma tu dhrashtaiva Chiti svabhavaha Na drishyate napi Nibhadyate va Atma hi nityaha Akhila loka sakshi Sayeva jagataha Paramashrayopi Evam vijanan Sadasadviveki Bhavati hasiddhaha Paramartadharshi Ahameva tattvam Jagadashrayam yad Vinnam yatas sarvam Abhasamatram To bhayam me Paramartadharshinaha Yaham parananda Swarupayeva. ஆக விவேக வைராக்கியத்துடன் கூடிய இந்த மாணவன் எப்படியாவது இந்த பரம்பொருளை அறிய வேண்டும் என்கின்ற தீராத ஒரு அருட்தாகம் கொண்ட இந்த மாணவன் தன்னுடைய வரையறைக்கு உட்பட்ட இந்த புத்தியை கொண்டு அறிய முடியாது என்பதனை உணர்ந்து ஒரு சத்குருவினுடைய வழிகாட்டலை நாடுகிறார். சத்குருவை சரணடைந்து அவருக்கு சேவைகள்லாம் செய்து அவருடைய திருவடி கீழ் அமர்ந்து
அவரிடம் உபதேசம் பெறுகிறார். இதுதான் நம்முடைய ட்ரெடிஷன். உபநிஷத்தினாலே தான் பொருள். உபநிஷத்துனா அருகாமல், நிஷத்துனா கீழே அமர்ந்து பணிவோடு அதை பெறுகிறார். ஆக குரு அவருக்கு சொல்ல ஆரம்பிச்சார். பார்த்தோம் இல்லையா? என்ன உபதேசம் சொல்றார்? ஸ்ரீ குரு வாட்ச் என்ன சொல்றான்னு கேட்டா, திருஷ்யம் யதேதத் ஜடம் விகாரி யத் ஏதத், இங்கே நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே இது எல்லாம் சுட்டு பொருளாக விளங்கும். இது எல்லாம் திருஷ்யம், பார்க்கப்படும் பொருள், தானே ஒழுகின்ற தன்மையற்ற ஜடம், மாறுதலுக்கு உட்பட்டதனால் விகாரி, மிருஷா, மாறி மாறி அழிந்து போவதால், வினாஷி, அழிந்து போவதால் மிருஷா, தோற்ற மாத்திரம் தானே ஒழிய சத்தியம் கிடையாது. ஆகவே இவை எல்லாம் ஆத்மா கிடையாது, அனாத்மா. ஆத்மான the very subject, the I, நான். இதெல்லாம் பார்க்கப்படும் விஷயமாக இருப்பதால் பார்ப்பவன் கிடையாது. அப்போ நான் யார்? திருஷ்டா யார்? ஆத்மா தூ நான் யார்? திருஷ்டா ஏவ, பார்ப்பவன். சிதி சுபாவா ஞானஸ்வரூபன். அது மட்டும் கிடையாது, புலன்களாலேயோ மனதாலோ என்னை அறிய முடியாது, எதிரிட்டு ஒரு பொருளாக அறிய முடியாது. நான் ஒடுங்கிய இடத்திலே அதுவாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். நான் திருஷ்யத்தே நான் அபி நிபத்தியதேவா, நான் எதனாலும் பந்தப்படுவது கிடையாது என்று குரு மகாராஜ் ரொம்ப அழகாக சொன்னார். முதல்ல என்ன சொல்றார்? ஆத்மானா என்னது அப்படிங்கிறார் கிளியரா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு கேட்டா, அடுத்த செய்யுள்ள இந்த ஆத்மஸ்வரூபம் தான். உடலோட சம்பந்தப்பட்ட ஆத்மாவை ஜீவாத்மான்னு சொல்லுவோம். இப்ப உடல்லாம் இல்லாத, உடல் மனதெல்லாம் சம்பந்தப்படாத அந்த பரிபூர்ண ஆத்மா அது எத்தகையதுன்னு கேட்டா, அதுதான் எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறது. நித்யா அகிலலோக சாட்சி, இந்த உலகத்துல எல்லாவற்றையுமே விளங்க செய்வது அதுதான். நித்தியகான என்றும் மாறாமல் அழியாமல் இருக்கும் சாஸ்வதமான சத்தியமான அந்த பொருள் எதுவோ அந்த ஆத்ம ஒளிதான் நம்முடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் ஒளிர்விக்கின்றது. நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த அனுபவம் நமக்கு சாத்தியமாகுது இல்லையா? ஆகவே எல்லாவற்றையும் ஒளிர்விப்பது அந்த ஆத்ம ஒளிதான். அது மாத்திரம் இல்ல, அந்த ஆத்மஸ்வரூபத்தை சார்ந்தே இவை அனைத்தும் இருப்பதால் ஆக அதுதான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அது இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்துல இந்த சின்ன அகம்னு ஒண்ணு முளைச்சு அது இல்லை, அப்பயே அனுபவங்கள் கிடையாது. இந்த ஆத்மா தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம். அது இல்லைன்னு ஒன்றுமே கிடையாது. ஆகவே பரமாஸ்ரயா அபி, இப்படி எவன் ஒருவன் அறிகின்றானோ இந்த ஆத்மஸ்வரூபத்தை, சதசத் விவேகி, இப்படிப்பட்ட விவேகி பவதீக சித்தா, அவன் இங்கேயே வாழும் பொழுதே சித்தனாகின்றான். பரமார்த்த தர்ஷி, அவன் அந்த பரம்பொருளை உணர்ந்தவனாகின்றான். ஆகவே என்ன நம்ம புரிஞ்சுக்கொள்வதிலிருந்து, பார்க்கப்படும் விஷயங்கள் எதுவுமே நான் கிடையாது. பார்ப்பவனாகிய நான் தான் உண்மையான நான். அப்படிப்பட்ட நான் யார்? ஞானஸ்வரூபம். ஆத்மான்னு சொல்றது ஞானஸ்வரூபம், சித் ஸ்வரூபம், ஞானஸ்வரூபம். நான் அப்படிங்கிற அந்த பொருள் மாத்திரம்தான் மாறாத அழியாத பொருளா இருக்கு. தேகத்தோட மனதோட சம்பந்தம் இல்லாத அந்த பரிபூர்ண நான் தான் இங்க எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கு. அகில லோக சாட்சி, இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சாட்சியாகவும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டும் இருக்கிறது. இப்படி எவன் உணர்கின்றான், அப்படிப்பட்டவன் தான் பரமார்த்த தர்ஷி. க்ஷேத்ரஜ்ஞம்
சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத்தத் ஞானம் மதம் மம. பகவத்கீதையில 13ஆம் சாப்டர்ல சொல்றாங்க. என்ன சொல்றாரு கேட்டா, க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத, எல்லா உடல்களிலும் இருந்து எல்லாவற்றையும் அறிபவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். சர்வக்ஷேத்ரேஷு பாரத. ஸோ இந்த உடம்புக்குள்ள இருந்து ஆத்மாங்கிறது அறிகிறதுங்கிறது நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது, அந்த அளவுக்கு நமக்கு புரியுது. ஆனா அதே பொருள் தான் எல்லாருக்குள்ளேயும் இருந்து எல்லாவற்றையும் அறிகிறது, அதுதான் ஆதாரமாக இருந்து எல்லாவற்றையும் தாங்குகிறது. இந்த ஐடியா வரும்போது தான் நமக்கு அது எப்படிடா அப்படிங்கிற யோசனை, அது விளங்குறது கஷ்டம். ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்ம நான் யாருன்னு விசாரிச்சு அந்த அகங்காரம் அழிந்த இடத்திலே அந்த பரிபூர்ண ஆத்மா துளங்கும் பொழுது நமக்கு அனுபவபூர்வமாக இது விளங்கும். எப்படி? உள்ளம் கனி நெல்லிக்கனி போல விளங்கும். எப்படி விளங்கும் கேட்டா, இந்த பொருள் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கு, இதனாலதான் எல்லாம் ஒளிர்கின்றது, இதுக்கு அந்நியமா ஒண்ணும் கிடையாது. அதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. என்ன சொல்றார்? அகமேவ தத்துவம். இந்த அகம்ங்கிற இந்த ஒரு பொருள் தான் சத்தியம், ஜகதாஸ்ரயம், எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. பின்னம் யதா சர்வம் ஆபாச மாத்திரம். இதற்கு அந்நியமாக ஏதாவது ஒன்று இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அவையெல்லாம் ஆபாச மாத்திரம், தோற்ற மயக்கங்கள். ஆகவே நான் சொல்லக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம் மாத்திரம்தான் சத்தியம், உண்மையிலேயே இருக்கு. அதுக்கு அந்நியமா ஏதாவது இருக்கான்னு கேட்டா அதற்கு அந்நியமா ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஆபாச மாத்திரம். ஆபாச மாத்திரம்னா தோற்ற ஒரு மயக்கமா தான் இருக்கே ஒழிய அது சத்தியம் கிடையாது. அப்படிப்பட்டவனுக்கு ஏது பயம்? தனக்கு அந்நியமா ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா பயம் கிடையாது. பொறாமை உணர்வு கிடையாது, போட்டி உணர்வு கிடையாது. பரமார்த்த தர்ஷனா ஹி அயம் பரானந்த ஸ்வரூப ஏவ. அப்படிப்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபம் பரமானந்த ஸ்வரூபம். ஏன்னா அங்க அதுக்கு அந்நியமா வேற எதுவும் இல்லாதனால, அது பரவெளி, எல்லையற்ற ஒரு வெளியாக இருப்பதனால அங்க ஆனந்தம் மட்டுமே, அது அழியாத ஆனந்தமாக, பேரானந்தமாக. இந்த 3 செய்யுள்ள எல்லாவற்றையும் எசன்ஸா கொடுத்துட்டாரு. ஆக பார்க்கப்படும் இது எல்லாமே ஆத்மா, நான், உண்மையான நான் கிடையாது. இவை எல்லாம் ஜடம், விகாரி, மாறுதலுக்கு உட்பட்டது, வினாஷி, அழியக்கூடியது. அப்ப பார்ப்பவனாகிய நான், சிதி சுபாவா, அந்த ஞானஸ்வரூபனாகிய நான், திரஷ்டான்னு சொல்ற நான், அதான் உண்மையான ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மாதான் எல்லாவற்றையும் ஒளிர்வித்து எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு அந்நியமாக இங்கு ஒன்றுமில்லை. அதற்கு அப்பால், அதற்கு அந்நியமாக, அதை தவிர்த்து இங்கு ஒன்றுமே கிடையாது. இருக்கிற மாதிரி இருந்தா அது ஆபாச மாத்திரம், அது ஒரு தோற்ற மயக்கம் தானே ஒழிய அது சத்தியம் கிடையாது. ட்ரெடிஷனல் வேதாந்த சாஸ்திரத்துல எப்படி இது விளக்கப்படுதுன்னு கேட்டா, உள்ள இருக்கிறது ஆத்மா, இந்த உலகத்தை பூரா வியாபிச்சிருக்கிறது பிரம்மஸ்வரூபம். ஆனா இந்த ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் ஒண்ணுதான், தத்துவமசி அப்படியெல்லாம் சொல்லி, மகாவாக்கிய உபதேசம்லாம் சொல்லி, அப்புறம் அந்த பிண்டம் அண்டம் அதெல்லாம் பேசி, அதுக்கு எல்லாத்துக்கும் ஊடுருவு இருக்கிறது ஒரே பொருள் தான் சொல்லி, அதுக்கப்புறம் அப்படி கொண்டு வருவாங்க. ஆனா பகவான் ரமண மகரிஷி அப்படிலாம் சொல்ல மாட்டார். இதுதான் எல்லாம், இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம், இதுக்கு தவிர ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவார். அதே வழிமுறை தான் இங்கே குருஜி பின்பற்றி இருக்கார். ஸோ ட்ரெடிஷ்னல் வேதாந்த அப்ரோச்சை விட ஆக்சுவலா பார்த்தா இங்க பிரம்மங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தவே இல்லை பாருங்க. ஆக தன்னுடைய ஸ்வரூபம் தான் எல்லாம். ஏன் திருப்பி திருப்பி அடிச்சுக்கிறோம் இப்படி ஆத்மஸ்வரூபம் 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 கேட்டா, நான்கிற ஒரு விஷயத்தை தான் எந்த சந்தேகமும் இல்லாமல் உணர முடியுது உலகத்துல. மற்ற எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு சந்தேகம் வந்துடும், இருக்கா இல்லையான்னு. ஆனால் நான்கிற விஷயத்துக்கு மொத்தம் சந்தேகமே யாருக்கும் இருக்க முடியாது. நான் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா இந்த உலகம்? நான் இல்லை, நான் இருக்கேன்னா இல்லையா எனக்கு தெரியல, யாருமே சொல்ல முடியாது. இதை யாராலையும் மறுக்க முடியாத விஷயமா இருக்கிறதுனால தான்
இதை ஆதாரமாக கொண்டுதான் பகவான் தன்னுடைய ஆத்ம விசார மார்க்கத்தையே கொடுத்திருக்கார். வேதைஷ்ட சர்வை அகமேவ வேத்யா கீதைன்னு சொல்றார். 15வது அத்தியாயத்துல புருஷோத்தம யோகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றார், வேதைஷ்ட சர்வை அகமேவ வேத்யா. எல்லா வேதங்களும் எதை அறியணும் தெரியுமா? அகமேவ வேத்யா, என்னைத்தான் நீ அறிய வேண்டும். அகம்னு சொன்னாங்க என்ன? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்னதால ஓ பகவான் கிருஷ்ணர் தான் அறியணுமான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது அவர் சொல்லல. அகம்ங்கிற அந்த ஆத்மஸ்வரூபத்தை தான் நீ அறிய வேண்டுங்கிற, அதுதான் அறியத்தக்கது அப்படிங்கிறது. எல்லா வேதத்தோட சாரமா இருக்கிறது என்ன? வேதைஷ்ட சர்வை அகமேவ வேத்யா, அது ஒன்றுதான் அறியப்பட வேண்டிய பொருள் அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்நியமா ஒன்றுமே கிடையாது. இப்ப நானாவா தோன்றுகிறது இதெல்லாம் என்னன்னு கேட்டா ஆபாச மாத்திரம், எல்லாம் ஆபாசம். ஆபாசம் சொன்னாலே அந்த படம் ரொம்ப ஆபாசமா இருக்கு. ஆபாசம் தோற்றம் தானே, ரியாலிட்டி கிடையாது. நம்ம ரியாலிட்டி நினைச்சு மயங்குறோம் இல்லையா, அதுதான் ஆபாசங்கிறது. அது தோற்ற மாத்திரம், பொய் தோற்றம். ஆக இந்த ஞானத்தை வச்சுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும்? எங்களுடைய இந்த பிரம்மச்சரிய கோர்ஸ், இந்த வேதாந்த கோர்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு கடைசி நாள், அதாவது நீங்க சொல்லுவீங்களா ஃபேர்வெல் அப்படிங்கிற மாதிரி, அதை மாதிரி குருஜியோட ஒரு சத்சங்கம். இந்த கடைசி கீனோட்றது என்ன அட்ரஸ் சொல்லுவாங்க, அது வேலிடிக்டரி அட்ரஸ். அது மாதிரி அப்போ நாங்கள் பிரம்மச்சாரி சுவாமிஜி மாத்திரம் இருந்தாங்க, நாங்கள் பேசிட்டு இருந்தோம் 1-2 மீன்ஸ் இந்த சும்மா டிஸ்கஷன். அப்போ ஒரு பிரம்மச்சாரி கேட்டார், சுவாமிஜி நாங்கள் இங்கே 2 வருஷம் இருந்து படித்தோம், எல்லா சாஸ்திரங்களும் நிறைய உபதேசம்லாம் பண்ணிங்க, ரொம்ப நல்லது. ஆனால் கடைசி உபதேசமாக ஏதாவது ஒன்று கொடுங்களேன் அப்படின்னு. இவ்வளோ கொடுத்து பத்தாது, கடைசியாக இருந்து ஏதாவது ஒன்று எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கமா சொல்லுங்க கேட்டார். குருஜி ரொம்ப அழகாக சொன்ன விஷயம் என்ன சொன்னாங்க, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு சொன்ன விஷயம். Abide in your own self and watch the drama of life. ரொம்ப அழகா இருந்துச்சு அவர் சொன்னது. Abide in your own self and watch the drama of life. நீ உன்னுடைய உண்மையான இந்த ஒரு பாருங்க, சமஸ்கிருதத்திலேயே கொடுக்கப்படும். அகிண்ண க்ஷணமாசீன பஷ்ய சம்சார நாடகம். இது இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கனால எனக்கு எவ்வளோ எக்ஸாக்டா வாசிக்கிறதுன்னு தெரியல. அகிண்ண க்ஷணம் ஆசீன பஷ்ய சம்சார நாடகம். அர்த்தம், யூ அவாய்ட் இன் யுவர் ஓன் செல்ஃப், உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலே எப்பொழுதும் பொருந்தி இருப்பாயாக, பொருந்தி இருந்து கொண்டு உலகம் என்ற நாடகத்தை பார் அப்படின்னு சொன்னார். ஆக இந்த விஷயம் விளங்குச்சுன்னா அவன் எப்படி இருப்பான்னு கேட்டா, இந்த உலகத்தில் அவன் இறங்குவான், என்னெல்லாம் செய்யணுமோ செய்வான். ஆனால் தன்னுடைய சந்தோஷத்துக்கும் நிறைவுக்கும் உலகத்தை நாட மாட்டான், நம்ப மாட்டான். தனக்குள்ளேயே தான் சுகித்திருக்க முயற்சி செய்வான். அது மாத்திரம் இல்லை, இங்கே எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது, அழிந்து போகிறது என்பதை உணர்ந்து எதனையுமே பற்றி கொள்ள மாட்டான். ஏன்னா எதையும் பற்றி கொள்ள முயற்சி செஞ்சோம்னா அந்த துக்கம் தான் ஏற்படும். ஆகவே எதையும் பற்ற மாட்டான். அவன் தன்னுடைய சொரூபத்திலேயே இருக்க முயற்சி செய்வான். ஆனால் வெளி உலகத்தில் அது ஒரு விளையாட்டு மாதிரி, கேம் ஆஃப் லைஃப்னு சொல்ற மாதிரி தொழிற்படுவானே ஒழிய அதை சத்தியம் என்று அவன் மயங்க மாட்டான். அதில் வர நன்மை தீமைகள் சுகதுக்கம் எல்லாவற்றையும் he takes it in his own stride. அதனால்தான் அவன் கலங்க மாட்டான். ஏன்னா இது ஒன்றுதானே சத்தியம், மற்ற எல்லாம் ஆபாசமா. திரும்ப 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 இதை அவன் மனனம் பண்ணி இதுலயே இருக்கிறதுனால எதற்கும் அவன் கலங்கான். இது வரைக்கும் இது பார்த்தோம். ஒரு சில பேர் சொன்னாங்க, சுவாமிஜி நீங்க போன கிளாஸை ரிவைஸ் பண்றதுக்கே டைம் போயிடுது. You know what you are doing? Only you have completed 9 verses. Another 9 more verses. As if we are not aware of what we are doing. நாளைக்கு சிஷ்யன் பேசுறதா அப்படி ஓட்டி விட்டுறலாம். ஏன்னா ஆன்னு பேசலாம் தன்னுடைய அனுபவத்தை. ஆனால் குரு பேசுறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா அது உபதேசம். இதைத்தான் சரியா விளங்கிக்கணும். ஆகவே குருவுக்கு குரு ஆயிடாம இந்த சாமி கொள்ளாத சாமி என்னமும் சொல்ல முடியாது. எத்தனாவது செய்யுள்? 10வது. மூடஸ்த
மூடஸ்துராகி விஷயேஷு நித்யம் விவேகினஸ்தேஷு விராக ஏவ ஆச்சர்யமேதத் கலு தத்வவேத்தா வைராக்யபாவேபி அதுனா விரக்தः மூடஸ்துராகி விஷயேஷு நித்யம் விவேகினஸ்தேஷு விராக ஏவ ஆச்சர்யமேதத் கலு தத்வவேத்தா வைராக்யபாவேபி அதுனா விரக்தः. என்ன சொல்றார் கேட்டா, இப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை உணர்ந்தவன் எப்பயும் தன்னிலேயே ரமித்துக் கொண்டிருப்பான். தனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை என்பதனால் அந்நியத்தை நாடமாட்டான். ஆனா மூடஹாத்து, மூடன் என்ன செய்யறான்? மூடன் எப்படி இருப்பான்னு கேட்டா, ராகி விஷயேஷு நித்யம். ராகி, ரோகி இல்ல ராகி. அது என்ன ராகி சுவாமி கேட்பையா? ராக அப்படின்னா என்ன கேட்டா பற்றுதல். விஷயேஷு, விஷயங்கள்னா இந்த இந்திரிய விஷயங்கள், அதுக்குள்ள எல்லாமே அடக்கம். இந்திரிய விஷயம் சொன்னாலும் உறவுகளும் கூட அதுலயே அடக்கம். ஆக விஷயேஷு ராகி, இந்த மூடத்தனம் பொருந்திய இவன் எப்பொழுதும் இந்த உலகத்திலேயே, உலக விஷயங்களிலேயே, உலக விவகாரங்களிலேயே, உறவுகளிலேயே, பேர் புகழிலேயே பற்று கொண்டவனாக இருக்கிறான். என்ன அர்த்தம்? தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் அவனுக்கு தெரியல. அது எப்படிப்பட்ட ஸ்வரூபம்? பரமாத்ம ஸ்வரூபம், பரானந்த ஸ்வரூபம், பூர்ண பரமாத்ம ஸ்வரூபம். யாரோட போனது? பெருமாள்ஜி உங்க போனா? அவருக்கே தெரியல. சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அவள்கிட்ட கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணு. திருப்பி அடிச்சா என்ன செய்வீங்க? ஆக இந்த மூடனானவன் எல்லாவற்றிலும் பற்றுக்கொண்டிருக்கிறான், பற்றிக்கொள்கிறான். அவனுக்கு தன்னுடைய ஸ்வரூபம் பூர்ண ஸ்வரூபம் விளங்கல. அவனுக்கு ஏதோ தனக்கு ஒரு குறைவு இருக்கிறதாகவும், இந்த உலகத்துல ஏதோ ஆனந்தம் இருக்கிறதாகவும், அதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்து அனுபவிச்சோம்னா நமக்கு நிறைவு வந்துடுற மாதிரி கற்பனை செய்து கொண்டு இந்த உலக விஷயங்கள்ல அவன் பற்றுக்கொண்டிருக்கிறான். அவன் மூடன். மூடஸ்து ராகி விஷயேஷு நித்தியம், எப்பொழுதும் சதா சர்வ காலமும் இந்த உலகத்திலேயே தான் திளைத்துக் கொண்டிருக்கிறான், உழன்று கொண்டிருக்கிறான். ஆனா விவேகினஸ்தேஷு, விவேகினா புத்திசாலி, விவேகம் அதாவது அறிவுடையவன், உண்மையான அறிவுடையவன், சத்தியம் அசத்தியத்தை பிரித்து பார்க்கக்கூடிய, பகுத்தறியக்கூடிய அறிவுடையவன் எப்படி இருக்கான்? விராகா ஏவ, பற்றில்லாதவனாக இருக்கிறான். ஏன்? அவனுக்கு தெரியும் இது எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது, எல்லாம் உனக்கு அழிஞ்சு போயிடும், அசாஸ்வதம், அதனால இது துக்காலயம், அதனால இதை பற்றி கொள்ளக்கூடாது, நமக்குள்ளதான் எல்லாம் இருக்கு, ஆகவே அதைத்தான் நாட வேண்டும், அதைத்தான் நம்ப வேண்டும், அதிலேயே தான் உறுதியாக திளைக்க வேண்டும். இவன் விராகி. வைராக்கியமேவ அபயம்னு சொல்லப்பட்டிருக்கு. அபயம்னு அர்த்தம் the fearlessness, அச்சமில்லாதவன் எப்போ வரும்னு கேட்டா, எவன் ஒரு இடத்துல எதுலையுமே ஒரு பற்று இல்லையோ அவன் மட்டும்தான் அச்சம் இல்லாமல் உலகத்தை வாழ முடியும். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பற்று இருந்துச்சுன்னா எப்பயும் அந்த பற்று அச்சத்தை தான் கொண்டு வரும். அச்சம் கலக்கத்தையும் துக்கத்தையும் தான் கொண்டு வரும். ஆகவே இந்த விராகினகா எப்படி இருக்கான், இந்த விவேகினகா எப்படி இருக்கான், இந்த புத்திசாலி எப்படி இருக்கான், இந்த உலகத்தை அவன் சத்தியமாக கருதுவதில்லை, தன்னுடைய ஆனந்தத்திற்காக உலகை நம்புவதில்லை, தன்னுடைய நிறைவிற்காக உலகத்திலே அவன் பாடுபடுவதில்லை, ஆத்மா ராமனாக இருக்கிறான்.
ஏன்னா இதுதான் சத்திய பொருள் உனக்கு விளங்கிருக்கு. ஆச்சரியமேத கரு தத்துவவேத்தா. மூடன் உலகத்தில் உள்ள விஷயங்கள்லேயே பற்றுக்கொண்டு அதிலே உலகிறான். ஆனா புத்திசாலி விவேகி என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் துக்காலயம் அசாஸ்வதம்னு சொல்லிட்டு இதுதான் ஆனந்த சாகரம், இதுதான் அற்புதம் சொல்லிட்டு இதுலயே திளைக்க முற்படுறான். சோ இந்த உலக விஷயங்கள்ல அவன் பற்றில்லாதவனாக இருக்கிறான், விராகியாக இருக்கான், ஆத்மாராமனாக இருக்கிறான். ஆனா தத்துவவேத்தா ஞானி எப்படி இருக்கான்? இந்த தத்துவத்தை, அதாவது இந்த உண்மை பரம்பொருளை உணர்ந்த அந்த பூரண ஞானி எப்படி இருக்கான்னு கேட்டா, ஆச்சரியம், இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வைராகிய பாவேபி அதுனா விரக்தா. அதுனா இவ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, வைராகியத்து மேலேயும் அவனுக்கு ஒரு வைராகியம். என்ன சுவாமி சொல்றீங்க? வைராகியம்ங்கிற அந்த ஒரு விஷயத்துல கூட பற்றில்லாதவனாக இருக்கிறான். பற்றில்லாத தன்மையிலையும் பற்றில்லாம இருக்கும். என்னதான் சொல்ல வரீங்க இப்போ நீங்க அப்படின்னா, அதாவது இந்த மூடன் அவன் என்ன செய்யறான், தனக்கு அந்நியமாக ஒரு உலகம் இருக்கிறத கற்பனை பண்ணிட்டு அது ஏதோ சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைச்சு, தனக்கு ஏதோ ஒண்ணு குறைவா இருக்க நினைச்சு அதையே நாடிக்கொண்டு இருக்கான் அவன் மூடன். அவன் அதாவது இந்த துவைத்தமான இந்த உலகம், இந்த டுவாலிட்டியில தான் இருக்கான், துவைத பிரபஞ்சத்துல தான் இருக்கான். விவேகி என்ன செய்யறான், இதெல்லாம் பந்தம், இதெல்லாம் துக்கம். அவனும் என்னத்தை பார்க்கறான், துவைத பிரபஞ்சம் தான் பார்க்கறான் அவனும். ஆனா கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறதுனால இதெல்லாம் துக்கம் அவனுக்கு புரியுது, இதுதான் சுகம்னு புரியுது. அவனுக்கும் ஆத்மா ஒண்ணு இருக்கு, உலகம் இன்னொன்று இருக்கு, கற்பனை பண்ணிக்கிறான். கற்பனை அதெல்லாம் எனக்கு வேண்டாம் 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 சொல்லி உள்ள அவனை முயற்சிக்கிறான். ஆனா தத்துவவேத்தாக்கு அந்த பொருளுக்கு அந்நியமாக எதுவும் இல்லாததால அவனுக்கு எது மேல ராகமும் கிடையாது, விராகமும் கிடையாது. சரி, தனக்கு அந்நியமா ஏதாவது இருந்தாலும் நாடமும் நாடாம அதுல இருந்து தப்பிச்சு உள்ள போகணும். அவனுக்கு அந்நியமா ஒண்ணும் இல்லாததுனால, தனக்கு வேற பொருளே இல்லாததுனால அவனுக்கு ராகமும் கிடையாது, விராகமும் கிடையாது. டிட்டாச்மெண்ட்னு இருக்கணும்னா ரெண்டு பொருள் வேணுமே டிட்டாச் பண்றதுக்கு. டிட்டாச் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கணுமே. இப்ப அவனே கிடையாது, செத்தாரை போன திரிவெந்தின்னு சொல்ற மாதிரி அவன் செத்து போயிட்டான் ஏற்கனவே. அப்படி இருக்கும்போது யார் எதில் இருந்து விலகி விரக்தனா இருக்கிறது? அதனால இந்த வைராகிய பாவத்துக்கு கூட அவன் விராகியா இருக்கும். ஒரு நேரத்தும் பற்றில்லாத தன்மைங்கிறது கூட அவனுக்கு பற்றில்லை. அவன் அர்த்தம் அவன் பரிபூர்ண பரமாத்மாவா இருக்கிறதுனால, அவனுக்கு அந்நியமா ஒண்ணு இருக்கிறதுனால அவனுக்கு விஷயத்து மேல ஒரு பற்றும் இல்லை, அது மேல ஒரு பயமும் இல்லை. தன்னை பந்தப்படுத்திடுமோ, அவன் கீழே விழுந்துடுவோமோ ஏன்னு கேட்டா அவனுக்கும் அவன் பரிபூர்ணனாக தனக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில இருக்கான். ஆகவே அவனை விராகின்னு கூட சொல்ல முடியாது, அதுக்கும் மேல. சோ பற்றுள்ளவன் பற்றில்லாதவன் கூட சொல்ல முடியாது. பற்றில்லாம இருக்கு, ரெண்டுக்கும் ஏதாவது பொருள் இருக்கணும் உலகத்துல. அவனை பொறுத்த மட்டும் அவனுக்கு அந்நியமா ஒண்ணுமே கிடையாது. ஆகவே இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, வைராகிய பாவேபி அதுதான் விரக்தா. அந்த வைராகிய பாவத்துல கூட அவனுக்கு ஒரு விராகம் அப்படின்னா, பற்றில்லாத தன்மைன்னு சொல்ற அந்த விஷயத்துல கூட அவனுக்கு பற்று கிடையாது. இது ரொம்ப சுவையா இருக்கு இந்த ஒரு விஷயம். இதை சமஸ்கிருதம் நல்லா தெரிஞ்சு ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். வைராகிய பாவே அப்படி அதுனா விரக்தா. ஆஹா, மூடன் இந்த உலகத்திலேயே உழல்கின்றான், இதுல ஏதோ இன்பம் இருக்கிற மாதிரி நினைச்சு. ஆனா விவேகி இந்த உலகமே துன்பமானது, அசாஸ்வதம், இது மாறிக்கொண்டே இருக்க, அழியக்கூடியது. இது பற்றுக்களை உண்டாக்குனா துக்கத்தை தான் உண்டாக்கும். சாச்சா எதுவும் எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு பரம்பொருள் தான் சத்தியம் சாஸ்வதம் பிடிச்சுக்கிறோம். அவன் என்ன செய்யறான், தத்துவவேத்தா உண்மையை உணர்ந்தவன், அவனை பொறுத்த மட்டும் விடுவதற்கும் ஒன்றும் இல்லை, பிடிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அதுதான் யோகர் சுவாமி சொல்றார், விடுவானேன் பிடிப்பானேன். அவருடைய ஒரு இது வருது, விடுவானேன் பிடிப்பானேன். ஆத்மஸ்வரூபத்திலே பொருந்தி நிறைவாக இருக்கிறான். 11வது சரி, துவைதம் யதா வேத பாவஸ்ததைவ ராகோ விராகः ததாஹம் அமேதி லீனம் பரே பிரம்மணி மானசம் யதா கதம் பிரவృத்திஷ்ச கதம் நிவృத்திஹ துவைதம் யதா
भावस्तदैव रागो विराग तथा ममेति। लीनं परे ब्रह्मणि मानसं यदा कथं प्रवृत्तिश्च कथं निवृत्तिः। द्वैतं यदा भेदभावः तदैव। அதாவது எங்கே இந்த பேதங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுதோ, வேதங்கள் அர்த்தம் நான்கிறது வேற, இந்த உலகங்கிறது வேற, எல்லாம் வேற வேறையா இருக்கு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நல்லவன் கெட்டவன், இந்த மாதிரி பேத ஞானம் இப்படி தெரிகிற வரைக்கும் அவன் இந்த துவைத்த பிரபஞ்சத்துல தான் இருக்கான். துவைத்தம் யதா பேத பாவகா ததைவ. அப்படி இருக்கிற வரைக்கும் ராகஹா விராகஹா ததா அகம் மம இதி. ஆக இந்த பிரபஞ்சத்துல இங்க பேதங்களையெல்லாம் கண்டு நானாவ தனக்கு அந்நியமா ஏதோ இருக்கிற மாதிரியெல்லாம் ஒருத்தன் கண்டு அந்த துவைத்த உலகத்துல துவைத்த பாவத்தில் இருக்கிற வரைக்கும் தான் ராகம் பற்று இல்லாது, விராகம் பற்றின்மை, நான் எனது இப்படிப்பட்ட விவகாரங்கள் தான். லீனம் பரே பிரம்மணி மானசம் யதா. மானசம் இந்த மனமானது லீனே பரே பிரம்மணி, அந்த பரபிரம்ம பரமாத்மாவில லீனேன்னு அர்த்தம், அதிலே அமிழ்ந்து அழிந்து போயிடுச்சுன்னு சொன்னான். அந்த மனமானது அந்த பரம்பொருளுக்கு அப்பால முழிச்சு கொண்டு இங்க நானாவிதமான பேதங்களை எல்லாம் கற்பனை பண்ணும் பொழுதுதான் ஆஹா இது அற்புதமா இருக்கே, அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதோட போய் உழல்றது. ஆஹா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விராகா, நான் எனது அப்படிங்கிற உணர்வெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த மனமானது இங்க பலவிதமான விஷயங்களை கற்பனை பண்ணி கொண்டு உழல்றதுனாலதான். எவனுடைய மனமானது உள்ளே அமிழ்ந்து அந்த பரபிரம்ம பரமாத்ம தத்துவத்தில் அழிந்து போகிறதோ, அப்படி மனம் அற்ற நிலையில இருக்கிறவனுக்கு தனக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லாததால் அந்த பரிபூர்ண நிலையில இருக்கிறதுனால் அவனுக்கு பிரவருத்தியும் கிடையாது நிவೃத்தியும் கிடையாது. கதம் பிரவருத்திஷ்ட கதம் நிவೃத்தி. பிரவருத்தின்னு அர்த்தம் வெளிக்கிழமை உலகத்துல போய் ஓடுறது, அதை அனுபவிக்கிறது, அதை செய்யறது, இதை செய்யறது, இது பிரவருத்தி. நிவೃத்தின்னு அர்த்தம் அதெல்லாம் வேண்டாம் சும்மா இருக்க போறேன்னு சொல்றது. இந்த ரெண்டுமே அவனுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா அவனுக்கு அந்நியமா ஒண்ணுமே கிடையாது. எப்போ துவைத்த பாவத்தோட இந்த நானாவா இந்த வேதங்களை எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறோமோ அப்பதான் அதுல உழல்றதோ அதுல இருந்து விலகிறதோ. ஆனா மனசே அற்று போனவனுக்கு, தனக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லாதவனுக்கு பற்றும் கிடையாது பற்றின்மையும் கிடையாது, இந்த உலகத்திலே பிரவருத்தியும் கிடையாது, இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு நிவೃத்தியும் கிடையாது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அவன் ஸ்வஸ்வரூபத்திலேயே இருக்கிறான். அவனுடைய அந்த உயர்ந்த நிலையை அறிந்து கொள்ள முடியாது. பிரம்மத்தை கூட அறிஞ்சு கொள்ளலாம், ஆனா பிரம்ம ஞானியை அறிய முடியாது சொல்றாங்க. இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு யாராலையும் அவன் வகுத்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில இருக்கும். So better we should not judge a Mahatma, we should judge ourselves. இப்ப யாரையாவது ஒருத்தர் நம்ம ஜட்ஜ் பண்ணதுனால என்ன புண்ணியம் நமக்கு சொல்லுவோம்? But better we judge ourselves. நாம எந்த நிலையில இருக்கோம், நாம என்ன செய்யணும், இப்போ நம்ம யோசிக்கணும்னு சொல்லப்படுறோம். சுவாக குரு என்ன சொல்றார், அவர் வேற ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காரு, நமக்குதான் புரியாத விஷயமா இருக்கு. இது எப்படின்னு கேட்டா, நான் நினைக்கிறேன் குருஜி எழுதிட்டே போகும்போது அப்படியே அவர் போயிட்டார் அந்த தாட்டோட. என்ன தாட்? இந்த உலகத்திலேயே திளைப்பவன் ராகி, பற்றுடையவன். ஆனா விவேகினகா, புத்திசாலி, திளைக்க மாட்டான், எல்லாவற்றிலையும் பற்று இல்லாமல் இருப்பான் அப்படின்னு எழுதினவர் அடுத்த சென்டென்ஸ் என்ன செஞ்சார்? ஆச்சரியம் பாருங்க, இந்த தத்துவ வேத்தா பற்றில்லா தன்மையில கூட அவனுக்கு ஒரு பற்று இல்லை அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் என்ன எழுதுறான்னு கேட்டா,
இந்த துவைத உலகத்தை பார்த்து வேதங்களை கற்பனை செய்யும் பொழுதுதான் அதில் உணர்றதோ அதிலிருந்து விலகுகிறதோ. அவனுக்கு துவைத உலகமே இல்லாதனால, நான்கு அகங்காரமும் இல்லாதனால, தானே தானே தத்துவம் அதனை தானே காட்டுவையான தானே தானேலே இருக்கிறதுனால அவனுக்கு பிரவருத்தியும் கிடையாது, நிவர்த்தியும் கிடையாது, நானும் கிடையாது, எனதும் கிடையாது, ராகமும் கிடையாது, விராகமும் கிடையாது. இது எதுவுமற்ற அந்த பரவழியிலே பூர்ண சுதந்திரனாக அவன் ரமித்துக் கொண்டிருக்கிறான். அவனோட உயர்ந்த நிலையை நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. சரி, இதுல என்னெல்லாம் புரியுதோ புரியலையோ அது பரவாயில்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் த பாட்டம் லைன். என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு ஒரு குறைவும் இல்லை. நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் பூர்ண பரமாத்ம ஸ்வரூபம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நமக்கு ஒரு குறைவும் இல்லை. நாம பரிபூர்ண பரமாத்ம ஸ்வரூபம். நம்ம உலக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நல்லது கெட்டது, சுகதுக்கம், வெற்றி தோல்வி, புகழ் இகழ் இதெல்லாம் யாராலையுமே தவிர்க்க முடியாது. அது வரும் போகும். ஆகமாக அபாயினக அனித்யாக தாம் விதிக்ஷஸ்வபார். அது வரட்டும், இருக்கட்டும், போகட்டும். அதை நம்ம we have to accept and take it in our own stride. ஆக இந்த உலகத்தை வாழும் பொழுது இந்த சத்தியம் நம்ம நம்பக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, அதை நம்பி நம்முடைய நிறைவு, நம்முடைய ஆனந்தம் இருக்கக்கூடாது. நம்ம உலகத்தை நம்பக்கூடாது. நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ், நம்முடைய பூர்ணத்தா, நம்முடைய சுகம், இதுக்கு இந்த உலகத்தை நம்பக்கூடாது. அவ்வளவுதான். நம்முடைய சொரூபத்தை தான் நம்ம நம்பணும். உலகத்துல எப்படி வேணா தொழில்பட, எப்படி வேணா தர்மத்தோட தொழில்படணும், நல்லா சந்தோஷமா தொழில்படலாம். என்ன பெருசா வந்துருப்போது, வெற்றி வந்துருப்போது, தோல்வி வரும். இல்ல என்ன ஆயிடும்போது, புகழ் இகழ் இதெல்லாம் பரவாயில்லை. அது யாருக்கு தான் வரல. That is part of the game. Play it hard. But if you lose it, better luck next time. ஆனா அதை நம்பி இருக்கக்கூடாது. நம்புனா ஏமாந்து போயிடுவோம். அது சத்தியம் நம்பி அதுலயே மனசை விட்டுட்டோம்னா தொலைஞ்சு போயிடுவோம். அப்போ துக்கம் தான் நம்ம வாழ்க்கையில். ஆனா சத்தியம் நம்பாம அதுலயே தொலைஞ்சு போயிடாம எவ்வளவுவன் இதுதான் சத்தியம், இங்கதான் எல்லாம் இருக்கு, எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு வாழ்றானோ அவனை யாருமே பந்திக்க முடியும். அவன் ரொம்ப தெளிவான விவேகி, ஞானி. இதை புரிஞ்சுக்கிட்டவரை போக மாட்டேன். ஸோ பாட்டம்ல என்னன்னு கேட்டா, எதனாலையும் கலங்க தேவையில்லை. என்னதான் ஆயிட போகுது உலகத்தில். பகவான் ரமண மகர்ஷி என்ன சொல்லுவார் தெரியுமா? சாதுக்கள் தான் எந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கிடைக்குதோ, மக்கள்லாம் ரொம்ப போட்டு துதிக்கிறாங்களோ அங்க போகக்கூடாதுன்னு. ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப தூற்றுனாங்கன்னா, ரொம்ப இழிவா பேசினாங்கன்னா, அவமானப்படுத்தினாங்கன்னா நல்லது அந்த இடம் அப்படின்னு அவங்களுக்கு. ஏன்னு கேட்டா அகங்காரம் தானே எல்லாத்துக்கும், அகங்காரம் தானே உலகத்துல சம்சாரத்துக்கே மூல காரணம். அப்ப அகங்காரம் உங்களை ஏசுனா என்ன அர்த்தம்? உங்களோட அகங்காரம் தான் ஏசும். உங்களை ஏச முடியாது. நீங்க ஆத்மஸ்வரூபம், பரிபூர்ண ஸ்வரூபம். அகங்காரம் தானே ஏசுறாங்க, நீங்களும் சேர்ந்து அகங்காரத்தை ஏசணும். ஏன்னா அகங்காரம் பொய்யானது, அதனாலதான் எல்லா பிரச்சனையுமே இந்த உலகத்துல. ஆகவே இப்ப என்ன யாராவது ஏசுனாங்கன்னா அதை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டா, பரமாத்ம ஸ்வரூபமா எனக்கு ஒரு குறையும் கிடையாது, நான் பூரணம். எனக்கு இந்த இருமை எதுவும் கிடையாது. ஆனா ஆஸ் அ பர்சனாலிட்டி, ஒரு ரமண ஸ்வரூபானந்தான்னு சொல்லி சுவாமியா இருக்கும் பொழுது யாரா ஏசுனா, யாரை ஏசுறாங்க? இந்த பர்சனாலிட்டி தானே ஏசுறாங்க. நானும் சேர்ந்து ஏசணும். ஏன்? இந்த பர்சனாலிட்டி தான் எல்லா சம்சார துக்கத்துக்கும் காரணம். இதை தான் அடிச்சு ஒழிக்கணும்னு நம்ம முயற்சி பண்றோம் இல்லையா? இதைத்தான் நம்ம நாசம் பண்ணணும் செய்யறோம் இல்லையா? இப்ப நாமளும் சேர்ந்து அதோட சேர்ந்து நம்ம அடிக்க உதைக்கணும். ஆமா, இவர் ரொம்ப மோசமான ஆடலாம், கள்ளச்சாமி தான், திருட்டு சாமி தான், நாமளும் சேர்ந்து சொல்லணும். பகவான் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு கிறுக்கு பய பகவானோட சுயசரித்தை எழுதுறேன்னு சொல்லிட்டு என்னத்தையோ கண்ட மீனிக்கு எழுதணும். பகவான் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையெல்லாம் இங்கே இருக்குன்னு எழுதி வச்சிருந்தோம். அதை பகவான்கிட்டயே திருத்தத்துக்காக கொடுத்தோம். பகவான் இதை கொஞ்சம் பார்த்து சொன்னாங்க, நான் எழுதியிருக்க மாட்டேன் சார், வாழ்க்கை திருத்தம். பகவான் வாங்கினார்.
வாங்கி அதோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் திருப்பி கொடுத்துட்டாரு. உடனே பக்கத்தில் ஒரு டிவோட்டிஸை படித்து பார்த்துட்டு பயந்து போயிரு, என்ன பகவான் என்னென்னமோ எழுதியிருக்காங்க, நீங்கள் வாட்ட ஏதோ எழுத்து பிள்ளையெல்லாம் திருத்தி கொடுத்துட்டீங்கன்னா, ஆமாம் அவன் மனசுக்கு பட்டதான் அவன் எழுதுறான், அவன் எழுதிட்டு போகிறான், அவன் பாட்டுக்கு அவனோட கற்பனை. நீங்கள் எப்படி இந்த உருவத்தை கற்பனை பண்ணி என்னென்னமோ சொல்றீங்களோ அப்படி அவன் மனசுக்கு பட்ட கற்பனை அவன் எழுதுறான், எழுதிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னார். அவன் இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், நம்ம ரொம்ப இந்த அகங்காரத்துக்கு மதிப்பு கொடுக்கூடாது. அகங்காரம் அர்த்தம் டெக்னிக்கலாக அகங்காரங்கிற வார்த்தையை சொல்கிறோம், அதுக்கு என்ன அர்த்தம்னா பர்சனாலிட்டி. இந்த பர்சனாலிட்டியை நம்ம ரொம்ப சத்தியமாக எடுத்துக்கிறோம், நான் நினச்சிக்கிறோம். என்னை எப்படி சொல்ல முடியும், நான் எனக்கு எப்படி ஒரு இழுக்கு வர முடியும், அவமானம் வர முடியும் நினைக்கிறோம். இந்த பர்சனாலிட்டி தான் ப்ராப்ளமே. இந்த பர்சனாலிட்டி அழியணும் தான் இந்த ஆன்மீக வாழ்க்கையே. எல்லாம் சேர்த்துக்காம இந்த பர்சனாலிட்டி அழியணும். இது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிடையாது, பர்சனாலிட்டி டிஸ்ட்ரக்ஷன் கோர்ஸ். பர்சனாலிட்டி டிஸ்ட்ரக்ஷன் கோர்ஸ். ஸோ இந்த பர்சனாலிட்டி அழியணும்னு சொன்னால் யாராவது உடந்தையா இருந்தால் நல்லது தானே. யாராவது தூக்குனாங்கன்னா அடிச்சாங்கன்னா டங்குன்னா நல்லது தானே, அது அடிதான் படணும். அதுதான் இப்படி தலையை விரிச்சு ஆடி இப்படி கூத்தாடி இவ்வளோ இன்னொரு வாழ்க்கையில் உண்டாகுது. யாராவது அடிச்சாங்கன்னு சொன்னா அது நல்லது, நானும் சேர்த்து அடிப்பேன். அப்படிப்பட்டவங்க விவேகத்தோட வாழ்றோம். ஆகவே நாம் எதையுமே பெருசாக இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, nobody cares about anybody in this world. புரிஞ்சுக்கோங்க, nobody cares about anybody in this world. Everybody cares only about themselves. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இது ஒரு உபனிஷத் வாக்கியம். இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போறீங்கன்னு சொன்னால் எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், யாரும் உங்களை பார்க்கல, தங்களை தான் பார்த்துக்கிறாங்க. என்னை யாரும் சொல்ல மாட்டாங்க நல்லா ட்ரெஸ் நல்லா இருக்கு சொல்ல மாட்டாங்க தான் போகிறாங்க. சும்மா பொழுது போகாமல் உங்களை சீண்டி பார்க்கணுன்னு அவங்க எதையாவது கமெண்ட் பண்ணிடுறாங்க. என்ன அது நல்லாவே இல்லை, மேட்சிங்காகவே இல்லை, அதுவும் நீங்கள் பெருசாக எடுத்து ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன் அப்படி சொன்னாங்க. They don't mean it actually. They are not serious about you. They are serious only about themselves. Nobody is serious about others. I am telling you. So அதனால யாரும் என்னை எப்படி சொல்லிட்டாங்களே அப்படிதான் எதையுமே கண்டுக்கவே தேவையில்லை. யாரும் they don't mean it because they are only concerned about themselves. ஆகவே எதுக்காக இந்த உலகத்தை கலங்க தேவையில்லை. இந்த உலகத்துல வர்ற சமயத்துல எல்லாம் வரும், இருக்கிற சமயத்துல எல்லாம் இருக்கும், போக வேண்டிய சமயத்துல தான் போகும். வரும்போது ஏன் வந்தேன்னு கேட்கக்கூடாது, இருக்கும்போது ஏன் இருக்கேன்னு கேட்கக்கூடாது, போகும்போது ஏன் போறேன்னு கேட்கக்கூடாது. வந்தாவா இருந்தா எது போனா. ஆனா வெளியில நடிக்கணும், பாபா பாபா பாபான்னு கூப்பிடணும், இங்கே இருக்கணும், ஐயோ ஏன் போன கேட்கணும். அப்படிதான் உலகத்துல ஒரு தொழிற்படணும். ஆனா உள்ள வந்தாவா போனா இருந்தா இது என்ன அர்த்தம் கேட்டா, அவங்களோட பிராரப்தப்படி எல்லாம் நடக்குதுங்க. ஸோ வருவதும் போவதும் நம்ம கையில் கிடையாது. ஆகவே எதற்காகவும் கலங்காம, எதை பற்றி சிந்திக்காம, என்னே இவற்றை என் உயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய், கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே. இந்த பாட்டோட ஆரம்பம் என்ன தெரியுமா? அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய். என்னோட ஆவியுடல் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கொண்டாய். உனக்கே சமர்ப்பணம்னு சொன்னதால் நீ எல்லாவற்றையும் நீயே ஆண்டு கொண்டாய். எனக்கு ஒரு குறையுண்டோ? எனக்கு ஒரு குறையும் கிடையாது. குறையும் குணமும் நீ அல்லாது. யாராவது ஏதாவது குறை சொன்னாங்கன்னா இல்ல குணம்னு சொன்னாலும் அது என்னை சேர்ந்தது கிடையாது, எல்லாம் உன்னை சேர்ந்தது. ஏன்? ஏற்கனவே என்னுடைய உடல் மனம் புத்தி எல்லாவற்றையும் உனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு நீயும் அதை எடுத்துக்கொண்டாய், ஆண்டு கொண்டாய். ஆகவே குணம்னு யாரும் சொன்னாலும் சரி, குற்றம்னு யாரும் சொன்னாலும் சரி, எல்லாம் உன்னை சேர்ந்தது, என்னை சேர்ந்தது கிடையாது. என்னே இவற்றை இதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். குணம், குற்றம், புகழ், இகழ் எதையுமே நான் யோசிக்க மாட்டேன். எண்ணம் எதுவோ அது செய்வாய். எது உன்னுடைய எண்ணமோ அதை நீ செய். இப்படி கடவுள்கிட்ட சொல்லணும். அப்பதான் நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஏன்னா அவன் எப்படிதான் செய்ய போறோம், யாருக்கும் கேட்க போறது. அதுக்கு பெஸ்ட் நீ என்ன செய்யணுமோ செய்ப்பான்னு சொல்லிட்டா நமக்கும் நிம்மதி, அவருக்கும் நிம்மதி. எண்ணம் எதுவோ அது செய்வாய், கண்ணே இந்த கழலினையில் காதற் பெருக்கே தருவாய். ஆகவே நம்மளுடைய வேதாந்த சாஸ்திரத்தை எதுக்கு படிக்கிறோம், இந்த சாஸ்திரங்களை எதுக்கு படிக்கிறோம் கேட்டா,
எப்படி பார்த்தாலும் நம்ம எதுக்காக அலட்டிக்கொள்ள தேவையில்லை. யார் அலட்டிக்கிறா? அகங்காரம் சொல்ற இந்த பர்சனாலிட்டி தான் அலட்டிக்கிறா இல்லையா? அந்த பர்சனாலிட்டியே பொய், அதுவே அசத்தியம், பொய் இல்லை, இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். ஆக அதை அழியணும் தான் பாடுபடுறோம், நாமளும் சேர்த்து அதுக்கு அடி கொடுக்கணும். ஆக எதுக்காக அலட்டிக்கொள்ள தேவையில்லை. நம்ம ஸ்வரூபத்திலேயே நம்ம இருந்தோம்னா இந்த நாடகத்தை சந்தோஷமா பார்க்கணும். ரொம்ப துக்கமான ஒரு ட்ராஜடி, ரொம்ப காட்சி வரும்போது அழதான் வேணும், காமெடி வந்தால் சிரிக்கத்தான் வேணும். ஆனால் இது ஒரு ட்ராமா, ரொம்ப இதில் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. சீன்ஸ் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆக இப்படி வாழறதுக்காக தான் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கார்யா காரியபயான் முக்தஹ லாபாலாபேஷு யஸ்ஸமஹ ஜீவன்னேவ சமுக்தோ வை நித்யபுத்தோ ந சம்சயஹ. வேற மீட்டர் எழுதிட்டே வந்தவர் திடீர்னு இன்னொரு மீட்டருக்கு போயிட்டார். நம்ம பகவத்கீதை சாண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மீட்டருக்கு போயிட்டார். துவைதம் யதா வேத பாவஸ்ததைவ ராகோ விராகஸ்ததாஹம் மமேதி லீனம் பரே பிரம்மணி மானசம் யதா கதம் பிரவருத்திஷ்ச கதம் நிவృత్తి. அங்கேருந்து திடீர்னு எங்க போயிட்டார்? கார்யா காரியபயான் முக்தஹ லாபாலாபேஷு யஸ். இது கீதையோட அந்த மீட்டருக்கு போயிட்டார். பார்த்தீங்களா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு வேர்ஸ் தான் இது, கீதையில வர்ற மாதிரி ஒரு வேர்ஸ் தான் இது. ஸோ மைட் பி ஹி மஸ்ட் பி இன்ஸ்பயர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு மீட்டர் போயிட்டார். நான் திருப்பி ஒரு வாட்டி படிப்பேன். கார்யா காரியபயான் முக்தஹ லாபாலாபேஷு யஸ்ஸமஹ ஜீவன்னேவ சமுக்தோ வை நித்யபுத்தோ ந சம்சயஹ. கார்யா காரிய பயான் முக்தஹ. இப்படிப்பட்ட இந்த தத்துவதர்ஷி, இந்த ஞானி, இந்த பரம்பொருளை உணர்ந்தவன் எப்படி வாழறான், அவனுடைய அகம் எப்படி இருக்கு? கார்யா அகாரிய பயான் முக்தஹ. என்னதோ நமக்கு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கும்போது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாட்டி ஐயோ செய்யலையே செய்யலையேன்னு ஒரு குற்ற உணர்வு இருக்கும் இல்லையா? செய்யக்கூடாத செஞ்சோம்னா அடையோ ஏன் நான் செஞ்சேன், ரொம்ப பாவம் இல்லையா, அடடே இதை செஞ்சோம், ஏன் இதனால பயங்கர பாவம் வரப்போதே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ செய்ய வேண்டியதை செய்யாட்டியும் நமக்கு ஒரு குற்ற உணர்வு, ஒரு வகையான கலக்கம் உண்டாகுது. செய்யக்கூடாதே செஞ்ச போதும் நமக்கு ஒரு மாதிரி பயம் உண்டாகுது. இவனுக்கு அந்த ரெண்டு விதத்திலையும் பயம் கிடையாது. ஏன்னு கேட்டா அந்த பரிபூர்ண பரமாத்மா அது எதிலுமே ஈடுபடுவதில்லை. அக்ரியா அக்ரியானதோ கர்மத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த கருவி கரணாதிகள் தான் தொழிற்படுதே ஒழிய ஆத்மஸ்வரூபம் சாட்சி மாத்திரமாக இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அதுக்கு என்னது காரியம் ஒன்றும் கிடையாது, அக்ரியா. அதனால அதுக்கு புண்ணிய பாவம் கிடையாது. ஆகவே தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை உணர்ந்ததுனால அவனுக்கு பாவ புண்ணியம் எல்லாம் கிடையாது. இதை செய் அதை செய்யாதன்னு வேதங்கள் கூட அவனுக்கு அறிவுறுத்த முடியாது. ஞானிக்கு இதெல்லாம் செய் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வேதங்கள் கூட the do's and don'ts கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா அகங்காரம் அற்றவன் அவன் என்னைக்குமே கெடுதலை செய்ய முடியாது. எல்லா கெடுதலுக்கும் முக்கிய காரணம் அகங்காரம் தான். நான்கிற ஒரு அகங்காரம் தான் எல்லா கெடுதலுக்கும் காரணம். அந்த அகங்காரம் அற்ற அந்த பூரண ஞானி அவன் கடவுளாகவே இங்கே செயல்படுவதால் அவனுடைய காரியம் எல்லாமே அனைத்துமே மங்களகரமானதாக தான் இருக்கும். ஆகவே அவனுக்கு இதை செய் அதை செய் யாரும் சொல்ல முடியாது. இது செஞ்சுட்டேனே இல்லை இது செய்யலையே அப்படிங்கிற எந்த விதமான ஒரு குற்ற உணர்வோ ஒரு கலக்கமோ அவனுடைய இதயத்தில் இருக்காது. அப்படிப்பட்டவன் தான் கர்மத்திலிருந்து விடுபட்டவன்.
உண்மையான ஸ்வரூபம் இந்த கர்மத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது, மாறாதது, அழியாதது, அக்ரியா, எதுலேயுமே சம்பந்தம் இல்லாததுங்கிறத உணர்ந்ததுனால குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா சச்சதே. இந்த குணங்களாகிய இந்த புலன்கள், குணங்களாகிய இந்த புலன் என்ப விஷயங்கள்ல போயிட்டு இருக்கு, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதி மத்வா ந சச்சதே, அவன் கலங்குவதில்லை. ஆகவே தன் உண்மையான பரிபூர்ண ஸ்வரூபம் அக்ரியா, எதிலுமே சம்பந்தம் இல்லாதுங்கிறதுனால அவன் காரிய அகாரியங்கள்ல அவன் கலங்குவதில்லை, மனம் தழும்புவதில்லை, அதனால பந்தப்படுவதில்லை. அவன் தான் உண்மையிலேயே காரியத்திலிருந்து விடுபட்டான். அதே மாதிரி அவனுக்கு இதை செய்யணும் உள்ளே இருந்து எதுவுமே அவன் உந்தாது. ஏன்னா அவனுக்கு வாசனைகள் கிடையாது. அவன் செய்யக்கூடாது, யாரும் அவனை தடுக்கவும் முடியாது. ஏன்னா பரம்பொருளே ஈஸ்வர ஸ்வரூபமே அவனுக்கு இருந்து இயங்கிட்டு. ஆகவே கர்மத்திலிருந்து பூர்ணமாக விடுதலை அடைந்தவன். காரியா காரிய பயான் முக்தஹா லாபா லாபேஷு யஸ் சமஹா. லாபம்னு அர்த்தம் ப்ராஃபிட், அலாபகான லாஸ். இந்த ரெண்டு லாப அலாபத்தில் எப்பயும் சமமா இருப்பான். ஏன் சமமா இருக்கான்? அவன் இந்த உலகத்துக்கு எதுவுமே தேவையில்லை. எது அவனை இன்னும் கொஞ்சம் பூர்ணன் ஆக்க போறதில்லை. ஏதாவது ஒன்று அவன்கிட்ட போயிடுச்சுன்னா அவன் குறைவடைய போறதில்லை. அவன் எல்லையற்ற அந்த பரம்பொருளாக இருக்கிறதுனால லாபம் அலாபங்கிறது அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அவன் எல்லாவற்றிலும் சமமாக இருக்கிறான். ஜீவன்னேவ சமுக்தஹா, இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் முக்தனாக இருக்கிறான். செத்த பிறகு சிவலோகம் வைகுண்டம் சேர்ந்திடலாம் என்று எண்ணி இருப்பார் பித்த மனிதர். அவருடைய பேயுரையாம் என்று ஊதியடா என்று சங்கம்னு சொல்லுவார் பாரதி. செத்த பிறகு சிவலோகம் வைகுண்டம் சேர்ந்துடலாம் நினைக்கிறதுதான் பித்த மனம்ங்கிறார். இங்கேயே இப்பொழுதே முக்தி சேர்ந்திட வேண்டும், அது சாத்தியம். அப்படிப்பட்டவன் வாழும் பொழுதே முக்தனாக வாழ்கிறான். ஆக ஜீவன் முக்திங்கிற கான்செப்ட் நம்ம வேதாந்த சாஸ்திரத்தில் இருக்கு. மற்ற சில ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ல உயிரோட இருக்கிற வரைக்கும் முக்தி கிடையாது, செத்தாதான் முக்தி. அப்படி ஒரு முக்தி தேவையே இல்லை இல்லையா? இங்கேயே முக்தனா இருக்கணும் இல்லையா? விடுதலை பெற்று பரிபூர்ணனா இருக்கணும் இல்லையா? ஆக அவன் ஜீவன்னேவே சமுக்தஹா, இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே முக்தனாக இருக்கிறான். நித்திய புத்தஹா, எவர் என்லைட்டன்ட். புத்தஹான்னு அர்த்தம், புத்தன் சொல்றோம் இல்லையா? அந்த விழிப்புணர்வை அடைந்தவன், என்லைட்டன்ட். ந சம்சயா, இதில் சந்தேகமே வேண்டாம். ஆக அப்படிப்பட்டவன் எந்த விதத்திலும் அவன் பந்தப்படுவதில்லை, எதற்காகவும் மனம் தழும்புவதில்லை. ஐயோ இதை செஞ்சுட்டோமேன்னு யோசிக்கிறதுல, செய்யாம விட்டுட்டோமேன்னு ரெக்ரெட் பண்றது இல்லை. அதே மாதிரி சுகதுக்கம் வரும்பொழுது, நல்லது கெட்டது வரும்போது எதை பத்தியும் அவன் கலங்குவதில்லை, சமமாக இருக்கிறான். அவன் வாழும் பொழுதே பூரண சுதந்திரனாக இருக்கிறான். அவன் இங்கேயே முக்தி நிலையை அனுபவிக்கின்றான். நித்திய புத்தா, எப்பொழுதும் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்திலே விழித்திருக்கிறான். எவர் என்லைட்டன்ட் புத்தா, நித்திய புத்தா, எவர் என்லைட்டன்ட். அப்படிப்பட்டவனுக்கு எந்த வகையிலும் பந்தம் கிடையாது. ந சம்சயா, இதுல சந்தேகமே வேண்டாம். குரு உபதேசிக்கிறார். இதோட குருவோடைய உபதேசம் முடிஞ்சு போச்சு. குரு இதெல்லாம் சொன்ன உடனே இப்போ மாணவன் என்ன செய்யணும்? ஓ, நல்ல குரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்ல உபதேசம். அதனால தான் இப்போ நம்ம சின்மயா மிஷன்லையோ இந்த மாதிரி கீத ஞான யஜ்ஞம் நடக்கும்போது யாரும் கை தட்டினாலும் போவோம் வந்துடும் ஆச்சாரியர். நீ கை தட்டணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சாஸ்திரம்லாம் எடுத்து சொல்லணும். கைத்தட்ட வேண்டாம், இதை பற்றி சிந்திச்சு பார்க்கணும். முதல்ல பேசுகிறவரை சிந்திச்சு பார்க்கணும். See, when I talk here, I am the first student. உண்மையிலேயே என்னுடைய கருத்தை முதல்ல நான் பேசுறது கேட்குது இல்லையா? அந்த எண்ணம் எழும்போதே எனக்கு தான் அது ஞாபகம் தெரிய வருது இல்லையா? I am the first student. So it helps me first. So என்ன செய்யணும்? இந்த மாணவன் என்ன செய்யணும்? He has to contemplate on this. திரும்ப குருவினுடைய உபதேசத்தை சிரத்தை பக்தியுடன் அவன் சிந்தனை செய்ய வேண்டும். இது எப்படி இப்படி சொல்றார்? ஏன் இப்படி சொல்றார்? அகம் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம்தான் எல்லாமே சொல்றாரு. அது கண்ணியமும் ஒண்ணுமே இல்லைங்கிறாரு.
அதை உணர்ந்தவன் நித்திய முக்தன்கிறாரு. அவனுக்கு எந்த வகையில் பந்தமில்லைங்கிற இதெல்லாம் இப்படி நான் யார் இப்படி அவன் விசாரம் செய்யணும். மும்பையில் நிசர்கதத்த மகாராஜ்னு ஒரு பெரிய மகான் வாழ்ந்தார். ஐ ஆம் தேட் புக் எழுதியிருக்கார். ரொம்ப அற்புதமான புக். அவர் தன்னோட வாழ்க்கையில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரே ஒரு முறை தான் தன்னோட குருவை கண்டார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவரை காணவே இல்லை. அந்த குருவும் அவர் ஆக்சுவலா யார் தெரியுமா? பீடி சுற்றும் தொழிலாளி. அந்த நிசர்கதத்த மகாராஜ் ஆக்சுவலா அவருடைய தொழில் என்ன? பீடி சுத்துற தொழில். கல்யாணம் ஆகி ஒரு சில குழந்தைகள்லாம் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுதுதான் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய மகானை சந்திக்கிறதுக்கு போனாங்க. அந்த மகானை ஒரு முறை செஞ்சு அதுக்கப்புறம் அவர் சந்திக்கவே இல்லை. அந்த மகான் அவருக்கு என்ன சொன்னார் தெரியுமா? யூ ஆர் த சுப்ரீம் ட்ரூத், நீ தான் உண்மையிலேயே பரம்பொருள் ஸ்வரூபம்னு சொன்னார். அவ்வளவுதான் அவர் சொன்னார். ஆனா அவர் ரொம்ப பெரிய மகானா இவர் கருதுனதுனால, அவரோட உபதேசத்தை ரொம்ப மனசுக்குள்ள எடுத்ததுனால அவர் சொல்றார், நான் அந்த குருவை சந்திச்சுட்டு வந்து அன்னையிலேருந்து திரும்ப 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 இந்த விஷயத்தை பற்றி எப்படி 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 நான் தான் எல்லாம் பூர்ண பரமாத்மான்னு சொல்றாரு, நான் தான் பூர்ணவசம் சொல்றாரு, எப்படி எப்படி எப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள வந்து விசாரம் பண்ணார். அந்த ஒரு விசாரம், அந்த ஒரு உபதேசத்தோடைய அந்த ஒரு வீரியத்தினால அவர் திரும்ப 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 உள்ளே அமிழ்ந்து நான்கிறாரு என்னது பகவானோட வழிமுறை மாதிரி அவருடைய வழிமுறை கிட்டத்தட்ட. ஸோ பகவானுடைய பக்தர்கள் எல்லாரும் நிசர்கதத்த மகாராஜை படிக்கிறாங்க, படிக்கணும், அப்போதான் இன்னும் நல்ல தெளிவு கிடைக்கும். அப்படியே மூழ்கி 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 அவர் சொல்றார், 3 வருஷத்துல அந்த என்லைட்டன் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு. அவருடைய புத்தகத்தை படிச்சா சும்மா அப்படி புத்தகம் அதாவது விளங்காது, அதனால ரொம்ப நல்ல புத்தகம். ஆக திரும்ப திரும்ப இதயத்தில் போட்டு சேர்னிங் அப்படி பண்ணும் பொழுது சிஷ்யனுக்கு ஏதோ ஒரு தெளிவு, ஏதோ ஒரு உணர்வு உண்டாயிடுச்சு. சிஷ்யன் படிக்க பேச போறான், உனக்கு பார்ப்போமா? கொஞ்சம் டைம் இருக்கு நமக்கு. சிஷ்ய உவாச்ச மீட்டர் எங்கேயோ போயிடுச்சு. யதேதத் ஜகத் துக்க ரூபம் புராசீத் ததேவ ஆனந்த ரூபம் ஹி பாதி அசக்தம் மதம் யத் கிருதம் ஏன கார்யம் குரும் தம் புனர்வை நமாமி நமாமி. வைத்தம் யதா வேதவாதஸ்ததைவ யதேதத் ஜகத் துக்க ரூபம் புராசீத் ததேவாதுனானந்த ரூபம் ஹி பாதி அசக்யம் மதம் யத் கிருதம் ஏன கார்யம் குரும் தம் புனர்வை நமாமி நமாமி. ஓகே, அந்த மீட்டர்லேயே படிக்கலாம். யதேதத் ஜகத் துக்க யதேதத் ஜகத் துக்க ரூபம் புராசீத் ததேவாதுனானந்த ரூபம் ஹி பாதி அசக்யம் மதம் யத் கிருதம் ஏன கார்யம் குரும் தம் புனர்வை நமாமி நமாமி. என்ன சொல்றாங்க இங்க சிஷ்யன்? யதேதத் ஜகத் துக்க ரூபம் புராசீத். புராசீத் அப்படின்னு சொன்னா முன்னர், ஒரு காலத்துல முன்னர், அவ்வளவு ஞானம் பெறதுக்கு முன்னர். யதேதத் ஜகத் இந்த உலகமானது, எந்த உலகமானது துக்க ரூபம், துக்க ரூபமா இருந்ததோ இப்போ ததேவ அதுனா, அதுனான இப்பொழுது அதே உலகம் ஆனந்த ரூபம் ஹி பாதி, ரொம்ப ஆனந்த ரூபம்
ஆனந்த ரூபமாக ஒளிர்கிறதே. என்னாச்சு அவனுக்கு? இப்போ குருவுடைய உதயத்தை செவிமடுத்து அதை பற்றி நன்றாக சிந்தித்து தியானம் செய்து தன்னுடைய இதயத்திலே அந்த பராத்ம ஸ்வரூபத்தை உணர்ந்துட்டான், ஆனந்த ஸ்வரூபத்தை உணர்ந்துட்டான். அவனுடைய காட்சி இப்போ எப்படி இருக்கு? எந்த உலகம் முன்னர் துக்க ஸ்வரூபமாக காட்சி அளிச்சதோ இப்போ எல்லாமே ஆனந்தமயமாக ஒளிர்கிறதே. அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதோ ஆனந்த ஸ்வரூபமாக காட்சியளிக்கிறதே. அசக்கியம் மதம் யத்கிருதம் ஏன காரியம் குரும் தம் உணர்வை நமாமி நமாமி. நான் நினைச்சேன் இது நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை, அசக்தம் அர்த்தம், சாத்தியமே இல்லை, அசக்கியமா சாத்தியமே இல்லை நினைச்சேன். நான் முன்னாடி இப்படி இந்த பரம்பொருளை நானும் உணர்ந்து எனக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டு எல்லாம் ஆனந்தமயமாக காட்சி கொடுக்கும் அப்படிங்கிறது குரு உபதேசம் செய்தது. அது எனக்கு கிடையாது நினைச்சிட்டு, என்னால் அப்படிலாம் செய்ய முடியுமான்னு தெரியல. நான் எனக்கு இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதை செய்வித்த குருவினுடைய அந்த கருணை, அதை நான் வணங்குகிறேன், போற்றுகின்றேன். ஏன காரியம் குரு, எவரால் இந்த காரியம் சாதிக்கப்பட்டதோ, ஏன காரியம் குரு, அந்த சத்குருவினை புனர்வைனதம் மறுபடியும் மறுபடியும் நமாமி நமாமி, நான் வணங்குகிறேன், தலை வணங்குகிறேன், சேவிக்கின்றேன். இந்த ஆனந்த ஸ்பூர்த்தின்னு சொல்ற அந்த இது உண்டாச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் உண்டான ஒரே உணர்வு என்னன்னு கேட்டா the gratefulness. ஆஹா, இவ்வளவு அற்புதமான ஒரு நிலையை நம்ம குரு நமக்கு கொடுத்திருக்காரே, எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் இது. அந்த ஒரு உபகாரத்துக்கு நான் என்ன கைமாறு செய்வேன், அப்படிப்பட்ட குருவை நான் எப்படி கனம் செய்வேன், ஆராதனை செய்வேன். ஆஹா, ஏன்னு கேட்டா எத் கத்வா நான் நிவர்த்தந்தே, இந்த நிலைக்கு போன பிறகு திரும்பி யாரும் வருவதில்லை, திருப்பி இந்த துக்க ஸ்வரூபமான சம்சாரத்தில் யாரும் விழுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பேரானந்த நிலை அங்க போன உடனே அவனுக்கு முன்னர் எது எல்லாம் துக்கமாக சர்வம் க்ஷணிக்கம் க்ஷணிக்கம் சர்வம் துக்கம் துக்கம்னு காட்சி கொடுத்ததோ இப்ப எல்லாம் ஆத்மஸ்வரூபமாக சிவஸ்வரூபமாக ஒரு படித்தாக ஆனந்த ஸ்வரூபமாக ஒளிர்கிறது. அவனுக்கு எந்த விதமான பேதங்களும் இல்லாத, பேதம் மறைந்து போன நிலையில அவனுக்கு மரத்தை மறைத்தது மாமதையானை, மரத்தில் மறைந்தது மாமதையானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல். அது முதல்ல அவன் எதை பார்த்தான்? யானையைத்தான் பார்த்தான், மரத்தை பார்க்கல. அப்புறம் மரம் மாத்திரம் தான் தெரிஞ்சு, யானை தெரியல. அதே மாதிரி முதல்ல இந்த பஞ்சபூதத்தை தான் அவன் பார்த்து ஆஹா இது அது இது அதுன்னு சொல்லிட்டு இது இதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ பரபிரம்ம பரமாத்மா தெரியல. இந்த பரபிரம்ம பரமாத்மா உணர்ந்த பிறகு இந்த பஞ்சமகாபூத இந்த காட்சியெல்லாம் அவனுக்கு மறைந்து போய் எல்லாம் சிவமயமாக ஒரு படித்தாக ஆத்மஸ்வரூபமாக தான் அவனுக்கு விளங்குது. அப்போ எல்லையில்லாத ஆனந்தம் உண்டாகுது. இப்படிப்பட்ட விஷயத்தை நான் சாதிக்கணும்னு நான் கனவுன்னு நினைக்கவே இல்லை. அது என்னுடைய புத்திசாலித்தனத்தினாலே சாமர்த்தியத்தினாலே சாதிக்கலைன்னா அவருடைய கருணையினால தான் இதை சாதிக்க முடியும். இதுதான். ஏன்னா அவனுக்கு இப்போ அகங்காரம் இல்லை. அவனுக்கு ஆகவே அவரை நான் வணங்குகிறேன் வணங்குகிறேன். அதனாலதான் நம்மளோட சமயத்துல சாஸ்திரத்துல சரி குருவுக்கு அவ்வளோ பெரிய ஸ்தானம் கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா மற்ற எல்லாருமே இந்த உலகத்துல நம்மளோட சம்சாரத்தை தள்ளி விடுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது கூட வழி நடத்துறமா. அம்மா அப்பாவுக்கு என்ன தெரியும்? பாவம், கல்யாணம் காட்சியை பண்ணி சந்தோஷமா இருக்கா, பிள்ளை குட்டியை பெற்று போடா, வீடு வாசல் கட்டுடா, இது தவிர அவங்க என்ன பாவங்கள் ஒன்றும் தெரியாது. அவங்க சொல்லி குத்தம் இல்லை, கோச்சுக்க முடியாது. ஆசிரியர்களுக்கு என்ன தெரியும்? நல்லா படிச்சு டிகிரி வாங்குடா, இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் போகணும்டா, இன்னும் நிறையா படிக்கணும்டா, அப்போதான் நீ சயின்டிஸ்ட் ஆக முடியும், டாக்டர் ஆக முடியும், இப்படி வேணா கைட் பண்ண முடியும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரே. இந்த சம்சார வாழ்க்கையே துக்கமானது, அசாஸ்வதம், இதுல சாரம் கிடையாது. இதுக்கும் மேல ஒரு விஷயம், அற்புதமான விஷயம் இருக்கு, மாறாத அழியாத விஷயம் உன்னுடைய இதயத்துக்குள்ள உன்னுடைய ஸ்வரூபமாவே இருக்குன்னு காமிக்கிறார்.
காமிச்சது மாத்திரம் இல்லாமல் அதை எப்படி அடையணும் வழி காமிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, தன்னோட கருணையினால அவரை பணிந்தோமே என்று சொன்னால் கையை பிடிச்சி குழந்தைய வழி கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போறாரு. சில சமயம் நம்ம அவரே சந்தேகப்படுவோம், இல்லை கோச்சு போவோம், எட்டி உதைப்போம். அவர் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறதா அவர் எதையுமே பொருட்படுத்துவது கிடையாது. ஒரு முறை ஒரு அரசன் மந்திரிமாரே தன் மந்திரி சபை கேட்டுக்கோங்க, நேற்று ராத்திரி என்னுடைய அரண்மனைக்கு ஒரு கள்ளன் உள்ள புகுந்தான். பூந்தது மொத்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்து என்னை மார்பிலேயே எட்டி உதைத்தான். அவனை என்ன செய்வது அப்படின்னு கேட்டான். அப்படியா? ஐயோ மகாராஜா, உங்க அரண்மனைக்குள்ள உங்களுடைய அறைக்குள்ளேயே சயன அறைக்குள்ளேயே உங்களுடைய மார்பிலேயே எட்டி உதைச்சான். அந்த காலை வெட்டி எரிஞ்சிடணும். அப்படி இப்படி சொன்னாங்க. ஒரே ஒரு மந்திரி சொன்னா, அந்த காலுக்கு தங்க காப்பு போட முடியும். எல்லாரும் ஏற்றி வச்சிட்டாங்க. மகாராஜா, அவ்வளவு செக்யூரிட்டி, அவ்வளவு பாதுகாப்பு உங்களுக்கு, நீங்க அவ்வளவு வீரம் பொருந்தியவர், உங்களுடைய அனுமதி இல்லாமல் இல்லை உங்களுடைய வாயு காப்பானுடைய கவனம் இல்லாம மீன்ஸ் அவனுடைய இது இல்லாமல் யாரும் உள்ள நுழைய முடியுமா? உங்களுடைய அறைக்கு உள்ள உங்க மார்பிளை எட்டி வச்சு அவன் வெளியில போயிட முடியுமா? இவ்வளவு சும்மா அவனை விட்டு வச்சிருப்பீங்களா? நீங்க உங்க மகன் தான் செஞ்சிருக்க முடியும், உங்களோட சிறு குழந்தை தான் அது செஞ்சிருக்க முடியும். ராஜகுமாரன் சிறு பாலகன், அவன் தான் இப்படி செய்யறதுக்கு துணிவான், யாரும் துணிய முடியாது. ஆகவே நம்ம குழந்தை நம்ம மார்பிளை எட்டி வச்சு நம்ம காலை வெட்டி போட்டிருப்போம் இல்லை. ஆக நம்ம குழந்தை இல்லையா? ஸோ குரு ரொம்ப கருணையோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போவார். அப்படிப்பட்ட குரு, அவருக்கு வந்தனங்கள், அவரை வணங்குகிறேன், மறுபடியும் மறுபடியும் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமஸ்காரம் பண்ணலாம். குரும் தம் உணர்வை நமாமி நமாமி. சுவாமி இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் ஒரே ஒரு சந்தேகம், எங்க குருன்னு யாருன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்க குரு யாரு சுவாமி? இது வரைக்கும் எங்களுக்கு குரு யாருன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்க குரு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கோங்க, எடுத்து போங்க, குருவே கிடைக்க மாட்டேங்கிறார் சுவாமி. யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு லக்ல, ஏதாவது கிரேஸ், ஈஸ்வர அனுகிரகத்துல ஒரு அற்புதமான குரு கிடைச்சிட்டாருன்னு சொன்னா, இல்ல அவர் குருவும் நம்ம நம்ப முடிஞ்ச ஒரு ஆசிரியக்க முடிஞ்சு சொன்னா, அத மாதிரி பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. மீன்ஸ் everything is finished, means he will take care. ஆனா நமக்கு என்ன இருக்கணும்? கீழ்ப்படிதங்கிற ஒரு தன்மை இருக்கணும், பணிவு இருக்கணும், the faith, the சிரத்தை பக்தி இருக்கணும். பரிபூர்ணமா நம்பி அந்த பாதை நடக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா we are saved. அதுக்கு மேல ஒன்றும் செய்ய தேவையில்லை. குரு கிடைக்கலன்னு வாழ்க்கை பூரா சொல்லிட்டே இருந்தால் கிடைக்கவே மாட்டார் தான். நமக்கு கிடைச்ச குருமார்களை நம்ம கனம் பண்ணி அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சோம்னா சரியான குரு நமக்கு வருவார். வாழ்க்கையில் யாருடைய சரிதான மாத்திரத்தில் நம்மளுடைய மனசு அமைதி பெறுகிறதோ அவர்தான் குரு பகவான் சொல்றார். உண்மையான குரு இதயத்தில் தான் இருக்கார், ஆத்மஸ்வரூபமான பகவான் சொல்றார். ஆகவே அப்படி ஒரு குரு கிடைச்சு அவருடைய அந்த ஒரு உபதேசத்தினால விழிப்புணர்வு பெற்றவன், அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கும்? நன்றி கடன், கிராட்டிடியூட். ஓ குரு, இப்படிப்பட்ட அற்புதமான விஷயத்தை எனக்கு தெளிவுபடுத்தினீங்களே, எவ்வளோ பரமானந்தமான விஷயம், உங்களை வணங்குகிறேன். ரைட், இதோட இங்கே நிப்போட்டுப்போம். 13வது செய்தியோட மீதி 4-5 செய்தி நாளைக்கு. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் தட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.